2 நாளாகமம் 7:14 அடிக்கடி பேசப்படுகிற வசனம். அங்கே சொல்லப்படுகிறது, உங்களை தாழ்த்தி. என்னங்க? உள்ளே வரும்போது you know who you are. நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுவீங்க. கரங்களை உயர்த்தி. இந்த ஸ்தலத்தினுடைய முதல் மேன்மை என்னவென்றால், கவனிங்க, பலி செலுத்த ஸ்தலத்துக்கு வர வேண்டும். இரண்டாவது, யூ நோ யுவர் செல்ஃப். அதில் போட்டிருக்கிறது, கவனிங்க, உங்களை நினைவுபடுத்திக் கொள்ள. தமிழ் வேதத்தில் அதாவது வசனம் போட்டிருக்குது, தங்களை தாழ்த்தி. என்னங்க அது அர்த்தம் தெரியுமா? என்ன பண்ணீங்க? ஆலயத்திற்கு எப்படி வேண்டுமானால் வரலாம் என்பது அல்ல, உங்களை தாழ்த்தி வர வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், அறிவு, வயது, அனுபவங்கள், உங்கள் படிப்பு, உங்கள் பட்டம், அது அல்ல. யூ மஸ்ட் டோட்டலி கமிட் யுவர் செல்ஃப். தாழ்த்தி என்பது என் அறிவை தாழ்த்தி, என் கிருபைகளை தாழ்த்தி, என் படிப்பை தாழ்த்தி, என் அனுபவங்களை தாழ்த்தி. அந்த வசனம் சொல்லுகிறது, தாழ்த்தி என்பது உன்னையே பணிந்து குனிந்து நான் ஒன்றுமில்லை. திரும்ப சொல்லுகிறேன், நீண்ட அனுபவங்கள் இருக்கலாம், நிறைய. யூ மஸ்ட் நோ மெனி திங்ஸ். அதாவது அறிவின் மொத்த களஞ்சியமாக இருக்கலாம். ஆனால் இங்கே வரும்போது என் அறிவு ஒன்றுமல்ல ஆண்டவரே, என் ஞானம், கல்வி, செல்வங்கள் ஒன்றுமே இல்லை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் டூ அதில் போட்டிருக்கிறேன், என் விருப்பம் போல வாழ அல்ல, என்னை அவருக்கே முழுமையாக அர்ப்பணிக்க. போடுவீங்களா? என் விருப்பம் போல வாழ அல்ல. எல்லாம் சொல்லுங்க, என் விருப்பம் போல வாழ அல்ல, அவருக்கே என்னை முழுமையாக அர்ப்பணிக்க. இதான் பலி என்ற வார்த்தையின் பொருள். ஹலோ, நாட் வாட் ஐ லைக், வாட் he likes. நான் விரும்புகிற வாழ்க்கை வாழ அல்ல. எல்லாம் சொல்லுங்க சத்தமா. உங்க விருப்பம் நிறைய தெரியும்ல உங்களுக்கு, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், வயசு தெரியக்கூடாது. புரியவே மாட்டேங்குது. வயசு தெரியக்கூடாது. என்னடி பார்க்குறீங்க? உங்கள் விருப்பம். எனக்கு ஒரு சில விருப்பம் இருக்கும். என் விருப்பம் என்னன்னு கூட இருக்க மக்களுக்கெல்லாம் தெரியும். என்னங்க, டெய்லி மெசேஜ் போட்டுனே இருக்கணும். ஒருத்தர் கேட்டார், என்ன ஒரு பெரிய பிரசங்கியார், உங்களுக்கு எப்படியா டைம் கிடைக்குதுன்னு. வாழ்க்கை தானே. ஆமீன் சொல்லுங்க. என் விருப்பம் சொல்லுங்க. உங்கள் விருப்பம் போல வாழ சபை இல்லை. சொல்லுங்க, உங்க விருப்பம் போல வாழறதுக்கு சபை இல்லை. அவர் விருப்பம் போல வாழதான் சபை. புரிஞ்சுதா? விருப்பம் தெரியுமா? உன் விருப்பம் தெரியுமா? அவன் வேண்டும், இவன் வேண்டும், அவள் வேண்டும், இவள் வேண்டும். ஆனால் தேவன் சொல்றாரு, என் அர்ப்பணி, உன்னை முழுமையாக கொடுத்துரு, எல்லாம் நான் பார்த்துப்பேன். சபை என்பது உங்கள் விருப்பம் போல வாழ அல்ல. உங்கள் எண்ணங்களை, உங்கள் ஆசைகளை, உங்கள் சிந்தையை, உங்கள் விருப்பத்தை, உங்கள் நோக்கத்தை பலி செலுத்த